ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஈஸியான முறையில் வீட்டிலையே பேரிச்சம்பழ தேன் செய்யலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு தேனுக்கு அடுத்து இந்த பேரிச்சம்பழ தேன் கண்டிப்பாக கொடுக்கலாம். வாங்க எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு இப்போ நம்ம பேரிச்சம்பழத்தில் நல்லா கொட்டை எடுத்து, அலசலாம் வேண்டாம், கொட்டை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுருங்க. நல்லா வெந்து வந்ததும் அதுக்கப்புறம் ஒரு பருப்பு கடையிற மற்ற வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சு விடையும் உங்களால் எந்த அளவு நல்லா மசிக்க முடியுதோ மசிச்சு எடுத்துக்கோங்க. இல்லை அரைச்சி தான் எடுக்க போகிறேன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போது நல்லா மசிச்சு எடுத்ததும் சலிக்கணுங்கிறேன் பாருங்கள். வடிகட்டுறதுக்கு நான் இந்த மாவு சலிக்கிற சலிப்பு தான் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. எடுத்து நல்லா சலிச்சிங்க பாருங்க. நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். ஒரு கரண்டி வச்சு நல்லா தேய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போது வடிகட்டினதுக்கு அப்புறமும் நான் இன்னொரு தடவை துணியில் போட்டு எடுத்தேன். அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். துணியில் வடிகட்டினேன். அந்த மாதிரி வடிகட்டினா தான் அந்த சக்கை இதெல்லாம் வராது. இப்போ நான் வடிகட்டிட்டு அந்த துணியில் வடிகட்டினதை காமிக்கலாம். ஆனால் இது எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு பாருங்கள். நான் துணியில் வடிகட்டினதுக்கப்புறம் நான் காமிக்கேன். அது ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் தண்ணி ஊற்றுறேன். எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். இது நல்லா வற்றி வரணும். இது நான் அதுக்கப்புறம் அதை பண்ணதுக்கப்புறம் நான் திரும்பி துணியில் வடிகட்டினேன். வடிகட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியாக கிடச்சிச்சு. இது நல்லா லைட்டாக மேல் டாப்பில் நுரையில் லைட்டாக அழுக்கெல்லாம் வந்துச்சுன்னா ஸ்டார்டிங்கில் எடுத்து தூர ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மேலே ஒரு மேலே ஒரு கரண்டியை வச்சிட்டிங்கன்னா ரொம்ப பொங்கி வராது. நல்லா கொதிக்க விடணும், நல்லா வற்றி வரணும். அவ்வளோதான், வேறு ஒரு வேலையும் இல்லை. இதில் நம்ம சீனி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, சுகர் எதுவும் ஆட் பண்ண போகிறதும் இல்லை. அதனால் சின்ன பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். வெறும் பேரிச்சம்பழம் மட்டும்தான். இப்போது நல்லா கொதி வந்துடுச்சு. பாதி கம்மியாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கம்மியாகணும். கம்மியாக வந்ததும் நான் ஒரு பதம் பார்த்து சொல்கிறேன். இந்த பதத்தில் எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டான பேரிச்சம்பழ தேன் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா வற்றி வந்துருச்சு. அரை சட்டிக்கு மேலே வச்சுருந்தேன், 1/4 சட்டி கூட இல்லை. ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். என்ன டைம் எடுக்கும், அவ்வளோதான். சின்ன பிள்ளைங்களுக்காக நம்ம இதை கூட செய்யலைன்னா எப்படி? வாங்க இப்போ நான் பதம் பார்த்து காமிக்கேன் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் இப்போலாம் தேனுக்கு அடுத்து இதே கொடுக்கலாம். தேனுக்கு அடுத்து என்ன, தேனுக்கு பதிலாகவே பிள்ளைகளுக்கு இதை கொடுக்கலாம். அவ்வளோ சத்து, நேச்சுரலாக இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் பதம் பார்க்க சொல்லித்தரேன். தண்ணி லைட்டாக வச்சுக்கோங்க. ஊற்றினோன்னா போகணும், தேன் மாதிரியே போகணும். ஆனால் கரையை கொஞ்சம் லேட் ஆகணும். இந்த மாதிரி பதத்தில் எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப நாள் கெட்டும் போகாது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறுனதும் இனிமேல் டப்பாவில் போட்டு வைக்கிறதான் வேலை. அவ்வளோதான். ரொம்பவே அது கலரையே பாருங்கள், எவ்வளோ அழகாக ஒரிஜினலாக சூப்பராக இருக்குது.